ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது மனதை திருத்த வைக்கும் மருந்தீஸ்வரர் தலத்தின் சிறப்பை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மனதை திருத்த வைக்கும் மருந்தீஸ்வரர் சென்னையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிந்தது திருவான்மியூர் பேருந்து நிலையம் பக்கத்திலே இருக்கக்கூடியதா மருந்தீஸ்வரர். இந்த மருந்தீஸ்வரர் முன்னொரு காலத்துல வால்மீகி முனிவர் திருடனாக இருந்தார். இந்த வால்மீகி முனிவர் உடைய அந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கி அவரை வரலாறே படைக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் செய்தார். நம்மளுடைய மருந்தீஸ்வரர் கோயில தான் அவர் திருந்தன இடம். மேற்கை நோக்கி உள்ள தலம் அது. மிகவும் சிறப்பு வாய்ந்தது மருந்தீஸ்வரர். அதனால மருந்தீஸ்வரர் ஆலயம் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்குதோ அவங்க போயிட்டு வந்தா கண்டிப்பா துன்பத்திற்கான மருந்து கிடைக்கும், பிறவிக்கான மருந்தும் கிடைக்கும், பிறவி நோய் போவதற்கான மருந்தும் கிடைக்கும். நல்ல பிறப்பா பிறக்கணும்னாலும் மருந்து கிடைக்கும், இந்த பிறவின்ற நோயே எனக்கு வேணானாலும் மருந்து கிடைக்கும். இல்லை நான் இப்போ சின்ன ஒரு துன்பத்தில் இருக்க அதுக்கு மருந்து வேணாலும் போட்டு விடுவார் சுவாமி. யார் யார் எந்தெந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டு இருக்குமோ, மனதினால ரொம்ப துன்பப்பட்டு வாழ்க்கையில் ரொம்பவும் உடைஞ்சி போய் மனசை என்னால் மீட்டு கொண்டே வர முடியலை, ரொம்ப வேதனை வர முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் மருந்தீஸ்வரர் சென்று வந்தால் அந்த திருநீரை நீ நெற்றியில் அணிந்து, அந்த திருநீரை சிறிதளவு நீ உட்கொண்டாலோ சரி, நெற்றியில் அணிந்தாலோ சரி, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்தால் முடிஞ்சு போயிடும். ஆனால் அங்கே போகிறதுக்கு தான் அவ்வளவு எளிது கிடையாது. நீங்கள் மனப்பிரச்சனையை போகணும்னு நீ முடிவு பண்ணி நினச்சி அங்கே போகும்பொழுது தான் இன்னைக்கு நாளையும் தள்ளி போகும். ஆனால் முயற்சியின் வழியாக நீங்க கண்டிப்பா போய்தான் அவனுடைய முயற்சியின் படியும் அவனுடைய அருளின் படியும் கண்டிப்பாக வரக்கூடிய பேரருளை அவன் அருளுவான். மனம் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களோ சரி, உடலினால் காயப்பட்டு இருக்கக்கூடியவர்களும் சரி, அங்க போயிட்டு வந்தா வேகமா ஆறி போயிடும். அந்த தளத்தில் நீங்க கால் வச்சாலே வேகமா ஆறும். மனத்தை சம்பந்தப்பட்டது முக்கியம். ஏன்னா நாம உடலால காயப்படுறதை விட சொற்களாலும் அடுத்தவருடைய செயல்களாலும் மனம்தான் ரொம்ப காயப்பட்டு இருக்கும். அந்த மனதிற்கு மருந்தாக மருந்தீஸ்வரர் உயர்ந்து இருக்கின்றார். அவரை சென்று அடைந்தால் நம் துயரெல்லாம் ஓடிவிடும். பிறவி பிறவியாக நோயாக நம்மை தொடரும் இந்த பிறவி நோயை போக்கவும் சென்னையில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அனைத்தையும் போக்கிக் கொள்ளும் மனதை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.